அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று எப்போது கூற வேண்டும்? விடை: ஏதேனும் துன்பம் ஏற்படும்போது. அடுத்த கேள்வி: சொர்க்கத்தில் முதலில் நுழையும் உம்மத்துக்கள் யார்? விடை: முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கள். அடுத்த கேள்வி: உலகில் முதலில் மரணித்தவர் யார்? விடை: ஹாஃபில். அடுத்த கேள்வி: சொர்க்கவாசிகள் எந்த நிறத்திலான பட்டாடையை அணிந்திருப்பர்? விடை: பச்சை நிற பட்டாடை. அடுத்த கேள்வி: திருக்குர்ஆனை ஓதக் கேட்பதால் என்ன நன்மை? விடை: ஓதுவது போன்றே அதே நன்மை. அடுத்த கேள்வி: எந்த நபி தன் சகோதரர்களால் அச்சுறுத்தப்பட்டார்கள்? விடை: யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்த கேள்வி: அல்லாஹ் நமக்கு எதைவிட நெருக்கமானவன் என்று கூறுகின்றான்? விடை: பிடரி நரம்பை விட நெருக்கமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்த கேள்வி: எந்த காரணத்திற்காக மட்டும் ஒரு முஸ்லீம் நாய் வளர்க்கலாம்? விடை: பாதுகாப்புக்காக மட்டும். அடுத்த கேள்வி: ஜக்கூம் என்று இறைவன் எதை குறிப்பிடுகிறான்? விடை: இது நரகத்திலுள்ள கள்ளிமரம் ஆகும். அடுத்த கேள்வி: மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிய நபி யார்? விடை: சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திருடர்களில் மிக மோசமான திருடன் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? விடை: ருக்கூவையும் சுஜூதையும் பூரணமாக செய்யாதவன். அடுத்த கேள்வி: இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த அரசன் நான் தான் இறைவன் என்று கூறினான்? விடை: நம்ரூத். அடுத்த கேள்வி: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபித்துவம் பெறும் முன் என்ன வியாபாரம் செய்து வந்தார்கள்? விடை வணிகம். அடுத்த கேள்வி, சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் யார் என்று அல்லாஹ் கூறுகின்றான்? விடை தொழுகையை பேணுகிறவர்கள். அடுத்த கேள்வி, செய்யாத ஒன்றிற்கு பழி சுமத்தப்பட்ட மிருகம் எது? விடை ஓநாய். அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் எது? விடை மஸ்ஜிதுன் குபா. அடுத்த கேள்வி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொன்னால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? விடை 30 நன்மைகள் கிடைக்கும். அடுத்த கேள்வி, மறுமை நாளில் நல்லடியார்களின் தாகம் தீர்ப்பதற்காக உள்ள நீர் தடாகத்தின் பெயர் என்ன? விடை கௌதர். அடுத்த கேள்வி, பெற்றோரை ஒருமுறை கருணை பார்வை கொண்டு பார்த்தால் எத்தனை நன்மை கிடைக்கும்? விடை ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அடுத்த கேள்வி, மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நபிமார்களை கண்டார்கள்? விடை 8 நபிமார்களை கண்டார்கள். அடுத்த கேள்வி, அல்லாஹ் திருக்குரானில் சிறப்பித்து கூறியுள்ள மாதங்களின் பெயர்கள் என்ன? விடை துல்கஃதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். அடுத்த கேள்வி, வெற்றி பெறும் நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான்? விடை பாலஸ்தீனியர்கள். அடுத்த கேள்வி, எந்த நபிக்கு ஒட்டகம் ஒன்று இறைவனால் அற்புதமாக அனுப்பப்பட்டது? விடை சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் புனிதமான மாதம் என சிறப்பித்து கூறியுள்ள மாதங்கள் எத்தனை? விடை 3 மாதங்கள்.